கவர்மெண்ட்டும் நடத்தணும். 100 நாள் வேலை திட்டத்துக்கு உச்சநீதிமன்றத்துடைய பாராட்டும் கூட உங்களுக்கு வந்து நினைக்கிறேன், அதை எக்ஸிக்யூட் பண்ண விதத்தில் அப்படின்னு. ஏன்னா அதை பற்றின நிறைய பார்வைகள் இருக்குது. இப்போ வந்து அதனால் ஆட்கள் கிடைக்கலன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அந்த ஸ்கீம் வந்து எவ்வளோ முக்கியம் நினைக்கிறேன். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக சமூகத்தை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற ஒரு அதிகாரியாகவும் இருக்கிறதுனால அதை கேட்குறேன். இல்லை, அது ரொம்ப முக்கியமான ஸ்கீமுங்க. பட் நிறைய பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அது மோசமான ஸ்கீமு, வேலை பண்ணாமல் பணத்தை வாங்குறாங்க அப்படி இப்படி நல்லா கமெண்ட் அடிப்பாங்க. பட் அது தவறுங்க. ஏன்னா தமிழ்நாடு மோஸ்ட் ஆஃப் அவர் ஸ்கீம்ஸ் தே ஒன்லி பீன் பெனிஃபிட்டிங் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸுக்கு. தட் இஸ் நிலம் இருக்கிறவனுக்கு தான் பயனடையுது. ஓகே, நிலைமை இல்லாமல் தட் இஸ் லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ் தமிழ்நாடு விவசாய கூலிகளாக நிறைய விவசாய கூலிகள் ஒரு கோடி இருக்கானுங்க. 7-8 கோடி மக்கள் தொகையில் 1 கோடி அவங்களுக்கு நமக்கு அரசாங்கத்தோட எந்த ஸ்கீமுமே அவங்களுக்கு போய் சேரல. ஏன்னா முந்தி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கீம் விச் ஹஸ் ஆக்சுவலி ரீச் லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸுக்கு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், உங்களுக்கு தெரியும் 1948 மினிமம் வேஜஸ் ஆக்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஒரு நோட்டிஃபை இருக்குது. அப்போ நான் இருக்கிற டைமில் 80 ரூபா மினிமம் வேஜ். ஆனால் ஆக்சுவலாக மக்களுக்கு கிடைக்கிறது 60 ரூபா, ஆண்களுக்குன்னு 60-70, பெண்களுக்கு ஒரு 40 ரூபா தான். இஷ்டம் இருந்தால் இல்லாட்டி போவாமானுங்க. இந்த ஸ்கீம்னால் என்ன ஆச்சு, ஒரு வில்லேஜ்லேயும் ஒரு பப்ளிக் ஒர்க் நடக்கிறதுனால அங்கே மினிமம் வேஜ் கொடுக்குறதுனால மக்கள் என்ன சொல்லுவாங்க, நீ 80 ரூபா கொடுத்தா நான் வரேன், வேலைக்கு வரேன், இல்லாட்டி நான் அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுனால it had a buoyant effect on rural wages. That is rural wages ஏறிச்சு. அதனால தான் இந்த கிரிட்டிசிசம். ஏன்னா முந்தைய 40 ரூபாய்க்கு வரவன் இப்போ 80 ரூபா கேட்குறேன். ஐ திங்க் இன்றைக்கி ஏதோ 270 rupees நம்ம இந்த டெய்லி வேஜுங்க. இட்ஸ் அ குட் ஸ்கீமுங்க ஃபார் திஸ் ரீசன். பட் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட். ஏன்னா அது தமிழ்நாட்டில் 12,500 வில்லேஜ் பஞ்சாயத்துலையும் சைமில்டேனியஸாக அந்த ஸ்கீமே நடத்தணும். நிறைய ஸ்டேட்டில் அது சரியாக டேக் ஆஃப் ஆகலை. ஸோ நாங்கள் அப்போ நல்லா பண்ணோம். இது காரணம் என்னென்னா, ஏன்னா தமிழ்நாடு மாடல் எடுத்துக்கலான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் லாபி இருந்தது இந்த ஸ்கீமுக்கு அகேன்ஸ்டாக. ஏன்னா இப்போ மக்கள் ஒன்று எல்லாரும் அந்த மினிமம் வேஜ் கொடுத்தே ஆகணும், இல்லாட்டி யாரும் வேலைக்கு வர மாட்டான். ஸோ என்ன ஆச்சு, ஒரு சம்படி ஃபைல்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட், இது வேஸ்ட் ஸ்கீமு, இது யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு 3 ஸ்டேட்டில் தான் அந்த ஸ்கீம் ஒழுங்காக நடந்துட்டு இருந்தது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கம்பைன் ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான். தமிழ்நாடு பெஸ்ட். அப்போ ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்கே உதாரணம் கொடுத்தாங்க, இல்லை அது நல்லா நடக்கலாங்கிறது போய் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா நடக்குது. நாங்கள் எப்படி ஐடியா பண்ணோன்னா, மற்ற ஸ்டேட்டில் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, நம்ம தமிழ்நாட்டில் ஏன் சக்சீட் ஆச்சுன்னா, எவ்ரி வீக் நாங்கள் சம்பளம் அந்த வேஜஸ் கரெக்டாக கொடுத்தோம். தட் இஸ் மண்டே டு சாட்டர்டே அவங்க ஒர்க் பண்ணால் அடுத்த வெட்னஸ்டே வேஜஸ் வில் பி கிவன். இப்போ இப்படி நம்ம மந்த் எண்டில் கம்பெனியில் பே பண்ணுற மாதிரி மற்ற ஸ்டேட்டில் என்ன ஆகணும், 1 மாதம் டிலே, 2 மாதம் டிலே, 3 மாதம் டிலே, 6 மாதம் டிலேயில் இருந்து. ஸோ மக்கள் அந்த விரக்தி அடைஞ்சு வேலைக்கே வரமாட்டான். ஸோ நாங்கள் அது கிளாக் ஒர்க் ப்ரிசிஷனில் எவ்ரி வெட்னஸ்டே கொடுத்துட்டு இருந்தோம். கொடுக்குறாங்களா இல்லையான்னு மானிட்டர் பண்ணோம். ஸோ அதனால த ஸ்கீம் டுக் ஆஃப் வெரி வெல் இன் தமிழ்நாடு. நாங்கள் தான் மேக்ஸிமம் அவார்ட்ஸ் ஜெயிச்சோம் அந்த பீரியடில். அதை பார்த்து தான் சுப்ரீம் கோர்ட்டு பாராட்டினாங்க. இஃப் தமிழ்நாடு கேன் இம்ப்ளிமெண்ட் த ஸ்கீம் வெல், வை கான்ட் அதர் ஸ்டேட்ஸ் டூ இட்னு சொல்லி. அது ஆஃப்லேட் வந்து அந்த திட்டத்தினால நிறைய பேர் வந்து வேலையே செய்யாமல் பணம் வாங்குறாங்க, அல்லது அதனுடைய பலன் இல்லைங்கிற மாதிரி ஒன்று போயிடுச்சா? அது அந்த கிரிட்டிசிசம் எப்படி பார்க்கலாம்? ஏன்னா இப்போ வந்து இன்னொரு பக்கம் வந்து பணியாளர்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும், இப்போ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நில உடைமைதாரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு லேபர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக இது சொல்கிறவங்களுக்கு தேர் நாட் இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், தேர் 2 இந்தியாஸுங்க. இந்த பணக்கார இந்தியா அண்ட் ஏழை இந்தியா. அந்த ஏழை இந்தியன் மக்களோட பிரச்சனை பணக்கார இந்தியன் மக்களுக்கு உண்மையாகவே தெரியாது. தட் இஸ் எத்தனை ஏழையாக இருக்காங்க, இந்த லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த பிரச்சனையை பற்றியே சுத்தமாக தெரியாது. ஸ்கீம் வந்து வேற, அது எக்ஸிகியூஷனில் இருக்கிற பிரச்சனைகள் வேற, அது சரி பண்ணணும். ஆமாம், அது வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாறும், அது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுங்க, வில்லேஜ் டு வில்லேஜ் மாறும், அது வேறு. பட் அஸ் எ ஸ்கீம் இட்ஸ் எ சவுண்ட் ஸ்கீமுங்க. இட் மஸ்ட் பி தேர். நான் சொன்ன மாதிரி 2-3 பயன் இருக்குது அதில். ஒன்று, இந்த ஃபஸ்ட்டு ஸ்கீம் டு டார்கெட் லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ், அந்த விவசாய கூலிகளை டார்கெட் பண்ணது ஃபஸ்ட்டு. செகண்ட், இட் என்ஷூர் தட் மினிமம் வேஜஸ் ஆக்ட், அது சட்டப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் போட முடியாது. போலீஸில் தியரட்டிக்கலி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பட் அவனுக்கு கொடுக்க மாட்டான். பட் திஸ் பை எக்கனாமிக் ஃபோர்ஸஸ்னால ரூரல் வேஜ் கூடிடுச்சுங்க. அக்ரிகல்ச்சரில் மட்டும் கூடல, மற்ற செக்டர்லையும் கூடிச்சு. ஏன்னா இல்லாட்டி நீங்கள் ஹை வேஜ் கொடுக்காட்டி வரமாட்டான். ஸோ நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் த பாயிண்ட் ஆஃப் வியூ. தட் இஸ் அந்த முதலாளி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வேஜ் கூடிச்சு, அது மோசம்னு நினைக்கிறான். பட் தொழிலாளி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச ஊதியம் எல்லா துறையிலுமே ஏற வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. இங்கே மினிமம் இது இருக்கும்போது மற்றவங்க அதை விட குறைவாக கொடுக்க முடியாது, அங்கே போக மாட்டாங்க. அதுக்கு தான் the complaint is about that. And people who are exploiting the workers, now they are not able to exploit them. அதுவும் நம்ம தான் சீப் லேபர் கம்பேர் வித் அதர் கண்ட்ரீஸ் பார்த்தோம்னா, நம்ம அதனால தான் இங்கே வர்றாங்க அப்படிங்கிறது. அது இந்த ஸ்கீம்னால முறியடிக்கப்பட்டது. ஐ திங்க் இட் ஒன் ஆஃப் த எக்ஸலன்ட் ஸ்கீம். ரூரல் எக்கானமிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ரோல், முக்கியமான ஸ்கீமுங்க. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சென்சஸ் 2011 63% ஆஃப் த மக்கள் அவங்க பிறந்த ஊரில் தான் வாழ்ந்து சாகுறாங்க, ஊரை விட்டு போகிறதில்ல. 85% ஆஃப் த மக்கள்
டிஸ்ட்ரிக்ட் விட்டு வெளியில் போகிறதில்ல. 95% ஆஃப் மக்கள் ஸ்டேட் விட்டு வெளியில் போகிறதில்ல. ஸோ டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஏதோ பெரிய ஸ்கீம் ஏதோ ஒரு இடத்துல கட்டி அது பிரயோஜனம் இல்லை. மக்கள் ஜாஸ்தி மொபிலிட்டி இல்லாதனால அந்தந்த ஊர்லேயே நீங்கள் அந்த கிராமங்களுக்கு போய் சேரணும். இந்த ஸ்கீம் அந்த வேலை பண்ணுது. ஓகே. ஒவ்வொரு கிராமத்துலையும் இந்த ஸ்கீம் என்ன பண்ணுறதுனால. ஸோ யூ மஸ்ட் ரிமெம்பர் தட் ஸ்டாட்டிஸ்டிக். நீங்கள் ஏதோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால மக்கள் பயனடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா அது பக்கத்து மாவட்டத்துக்காரன் கூட அதுக்கு போக மாட்டான். 85% ஆஃப் த பீப்புள் டோன்ட் மூவ் அவுட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஆல்சோ. சமூக ரீதியாக